இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜூன் 1ஆம் தேதி முதல் பல முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வர இருக்கிறது. அது என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விலை சம்பந்தமான அப்டேட். ஒவ்வொரு மாதமும் எரிவாயு நிறுவனங்கள் வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர்கள் மற்றும் வணிக ரீதியான எல்பிஜி சிலிண்டர்களின் விலைகளை திருத்துகின்றன. அதாவது 1ஆம் தேதி இவற்றின் விலைகளில் அதிகரிப்பு அல்லது குறைவு இருக்கும். சில நேரங்களில் எந்த மாற்றமும் இல்லாமலும் இருக்கலாம். ஜூன் 1ஆம் தேதி எல்பிஜி சிலிண்டர் விலையில் சில மாற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக இபிஎஃப்ஓ சம்பந்தமான அப்டேட். ஜூன் 1ஆம் தேதி முதல் இபிஎஃப்பின் புதிய பதிப்பு இபிஎஃப்ஓ 3.0வை அரசாங்கம் தொடங்கக்கூடும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, பணம் எடுப்பது, விவரங்களை கூறுவது, கிளைம்கள் அது புதுப்பித்தல் போன்ற பிஎஃப் தொடர்பான சேவைகள் முன்பை விட எளிதாகிவிடும். ஜூன் மாதம் முதல் ஏடிஎம் போன்ற அட்டையை பயன்படுத்தி பிஎஃப் கணக்கிலிருந்து நேரடியாக பணத்தை எடுக்க முடியும் என்று கூறப்படுகிறது. நெக்ஸ்ட் அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு பயன்பாட்டிற்கு கூடுதல் கட்டணம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஜூன் மாதம் முதல் கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு சில கடுமையான விதிகள் பொருந்தக்கூடும். உங்கள் ஆட்டோ டெபிட் தோல்வியுற்றால் நீங்கள் 2% வரை அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். இது தவிர பயன்பாட்டில் இல்லாத கார்டை பயன்படுத்துவதற்கு கூடுதல் கட்டணம் விதிக்கப்படலாம். சர்வதேச பரிவர்த்தனைகளுக்கும் கூடுதல் கட்டணம் மற்றும் வெகுமதி இருக்கும் என்று கூறப்படுகிறது. நெக்ஸ்ட் அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் சம்பந்தமான அப்டேட். ஜூன் 1ஆம் தேதி முதல் ஏடிஎம்களிலிருந்து பணம் எடுப்பதற்கு விதிக்கப்படும் கட்டணமும் அதிகரிக்கப்பட உள்ளது. இப்போது வரையறுக்கப்பட்ட இலவச பரிவர்த்தனைகளுக்கு பிறகு அதிக பணம் எடுக்கப்படலாம். எனவே ஏடிஎம் பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். அடுத்ததாக ஃபிக்ஸட் டெபாசிட் சம்பந்தமான அப்டேட். ஜூன் 6ஆம் தேதி முதல் ரிசர்வ் வங்கி நாணய கொள்கை கூட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை குறைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நடந்தால் வங்கிகள் எஃப்டி மீதான வட்டி விதிகளை குறைக்கலாம். சமீபத்தில் எஸ்பிஐ, HDFC, ICICI, ஆக்சிஸ் போன்ற வங்கிகள் எஃப்டி மீதான வட்டியை குறைத்திருந்தன. இப்போது ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை குறைத்தால் வங்கிகள் மீண்டும் எஃப்டிஎஃப் மீதான வட்டியை குறைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட் அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை புதுப்பித்தல். யுஐடிஏயால் ஆதார் விவரங்களை ஆன்லைன் மற்றும் இலவசமாக புதுப்பிக்கும் வசதி ஜூன் 14ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் கட்டணம் செலுத்தி ஆதார் அட்டையை புதுப்பிக்க வேண்டியிருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஆதார் கார்டை புதுப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதத்தில் 8வது ஊதிய குழு உறுப்பினர்களின் நியமனம் இறுதி செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதன் பிறகு ஊதிய உயர்வு, ஓய்வூதிய உயர்வு மற்றும் இன்னும் பல முக்கிய அம்சங்கள் தொடர்பான பரிந்துரைகளை இந்த குழு தயார் செய்யும். இதுதான் ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் முக்கிய மாற்றங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் வந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.